சார், தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள், அதாவது அவர்களே குதிரைப்படத்தில் ஈடுபட்டாருன்னு வைகோவே சொல்லியிருக்காரு வெளிப்படையா. இது தொடர்பா இவங்க திமுக தான் குதிரைப்படத்தில் ஈடுபடுறாங்க, எங்களோட எம்எல்ஏக்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு தாவேகா குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் வாக்குமூலம் இப்படியே இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர் குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க சார் திமுக. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக இவர்கள் செய்த பேரத்தை வைகோ வாக்குமூலத்தின் மூலம் நாங்கள் ஆளுநருக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். அவரிடத்தில் புகார் கொடுத்து மட்டுமல்ல, உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் காவல்துறை டிஜிபிக்கு புகார் கொடுக்கும். இதுக்கு பிறகு ஆஃப்டர் தாட் இதுக்கு ஒரு கவுண்டர் பண்ணணுன்றதுக்காக தேவையில்லாமல், அதாவது கரூரில் இப்போ விஜய் போப்பார் அப்போ செத்த போது போய் பார்க்கல, செத்த அன்னைக்கு போய் பார்க்கவில்லை, அந்த இடத்துல யாரையும் போக்கல, அது ஏர்போர்ட்டில் ஓடியாந்துட்டாரு. ஆனால் எங்கள் தலைவர் நேரடியாக போய் அங்கே அவர்களை எல்லாம் இரவோடு இரவாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கினா எல்லா விதமான நடவடிக்கை எடுத்தார். எங்கள் அமைச்சர்களை அனுப்பி 2-3 அமைச்சர்கள் அங்கே இருந்து எல்லாத்தையும் முதலுதவி தான் செஞ்சாங்க. ஆனால் யாருக்காக கூட்டம் குடிச்சோ அவர் ஓடியாந்துட்டார் வீட்டில். ஒரு கர்டசி கூட அங்கே நின்று ஒரு பிரஸ்ஸையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. அன்னைக்கே திமுக ஆட்சியில் நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்க, தெலுங்கானாவில் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார், ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு படம் ரிலீஸில் 2 பேர் படம் பார்க்குற போது செத்துட்டாங்க. அவங்க அந்த படத்தை நடத்த கதாநாயகி மேலே நடவடிக்கை எடுத்து அவர் மேலே கேஸ் போட்டாங்க ஆந்திராவில். ஐ மீன் தெலுங்கானாவில் நினைக்கிறேன் இல்லையா, தெலுங்கானாவில். அதுபோல 40 பேர் இவர் கூட்டின கூட்டத்துக்கே 40 பேர் கூடி செத்திருக்கிறார்கள். 40-41 பேர் செத்ததுக்கு அன்னைக்கே இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு இப்போ ஆந்திராவில் ரெட்டியா காங்கிரஸ் அவரோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி சீஃப் மினிஸ்டர்லாம் அங்கே ஒரு சினிமா தேட்டரில் ஒரு படம் அந்த படத்தை போய் பார்க்க போனவங்க 2 பேர் கூட்டணி நடிச்சல் செத்தாங்கிறதுக்காக படத்துடைய கதாநாயகர் மேலே ஆக்ஷன் போட்டு நடவடிக்கை எடுத்தார். அதே நடவடிக்கை இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தபோது எடுத்திருந்தா இன்னைக்கு விஜய்ன்ற ஒரு ஆள் இருந்திருக்க முடியாது. ஆதவர்ஜன் தான் இதெல்லாம் அக்யூஸ்ட கன்விக்ஷன் ஆகி உள்ள போயிருப்பாங்க. ஆனால் தலைவர் பெருந்தன்மையா அன்னைக்கு ஒரு விசாரணை நடத்தி விசாரணை முடிவு வருவதற்குள் எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது பெருந்தன்மை காட்டுறதுனால இன்னைக்கு துள்ளி ஆடுறாங்க. அந்த கேஸில் அக்யூஸ்டா இருந்து மாட்ட வேண்டிய உள்ள போக வேண்டிய ஆதவர்ஜனா இன்னைக்கு துள்றார், அறுத்த கோழி மாதிரி துள்றார். ஆனால் அவருடைய பேச்சுக்கு எல்லை இல்லாமல் பேசுறாரு, எல்லை மீறி பேசுறாரு. இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க திமுக ஆரம்பிச்சதுன்னா அவரும் தாங்க மாட்டார், விஜயும் தாங்க மாட்டார். அதனால ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. ஆகவே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் நாங்கள் ஏற்கனவே ஆளுநரிடத்தில் கொடுத்த மனுவுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலும் நேற்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம். அது அநேகமாக திங்கட்கிழமை அன்னைக்கு மென்ஷன் பண்ணி விசாரணைக்கு எடுக்கப்படுகிற நிலையில் இருக்கிறது. மத்திய இன்னைக்கு ஆளுநரை சந்திக்க போறோம். அந்த விஷயம் இதனுடைய தொடர்பாக சார், இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, என்னையும் விலை பேசினாங்க, நான் விலைக்கு போகலங்கிறனால என் மேல குற்றச்சாட்டு. அதான் சொல்றேன், அவர் மட்டுமல்ல இன்னும் சில பேரும் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஆளுநர்கள் கொடுத்து விட்டு நான் அதற்கு பதில் சொல்றேன். திமுக எம்எல்ஏக்களே அவங்க பேசியிருக்காங்களே சார், சில பேர் பேசியிருக்கிறார்கள் என்று தகவல்லாம் வந்திருக்கு. யார் யார் என்பதை விசாரித்து ஆளுநரிடத்தில் சொல்லுவோம். சொல்லி அதுக்கு பிறகு பிரஸ் உங்களை பார்த்து சொல்றேன்.